புதுச்சேரியில் கூட நம்ம பிரைவேட் ஒயின் ஷாப்ஸை பார்க்க முடியும். தமிழகத்தில் ஏன் அது இல்லை, இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1937 போதைப்பொருள் தடுப்பு சட்டம் இதுதான் பிரைவேட் ஒயின் ஷாப் இல்லாததுக்கு முக்கிய காரணம். அப்போ 1937லேயே இதை பேன் பண்ணிட்டாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. முதல் முறையாக 1986 டாடி, அதாவது கள்ளுக்கடைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அமெண்ட்மெண்ட் இந்த ஆக்டில் கொண்டு வராங்க. அது மூலயமா கள்ளுக்கடைகள் மொத்தமாக எராடிகேட் பண்ணுறாங்க. இரண்டாவதா 2003 அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் பிரைவேட் ஒயின் ஷாப் எக்ஸிஸ்டிங்கில் இருக்கக்கூடாது, மதுபானங்கள் டாஸ்மாகில் மட்டும்தான் விற்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வராங்க. இந்த அமெண்ட்மெண்ட் ப்ரொவிஷன்ஸை எதிர்த்து நேற்று மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. பிரைவேட் ஒயின் ஷாப் இல்லாததுனால தான் இந்த டாஸ்மாக்ல நிறைய முறைகேடுகள் நடந்து கொண்டு இருக்கு. அதனால ரேஷன் கடைகள்லயும் சூப்பர் மார்க்கெட்லயும் இந்த மதுபானங்களை விற்கப்படணும் அப்படின்னு சொல்லி இந்த பெட்டிஷன்ல கிளைம் பண்றாங்க. மேலும் கள்ளு கடைகளை சில ரெஸ்ட்ரிக்ஷனோட திறங்க அப்படின்னும்